2024. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் எல்லா நாளிதழ்களிலுமே என்ன இருக்குது டெய்லிஸில் பார்த்தீங்கன்னா, இன்று மத்திய பட்ஜெட், டுடே யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே எப்போதுமே ஜூலை மாதத்தில் தான் தாக்கல் செய்யப்படும். சரியா? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் தாக்கல் செய்யப்படும். அதுவும் ஜூலை முதல் நாளில் தான் தாக்கல் செய்யப்படும். அதான் 2015 onwards அந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. பட் இப்போது என்ன அப்படின்னு சொன்னால், இன்டீரியம் பட்ஜெட் ஆல்ரெடி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டேயில் சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து காமன் பட்ஜெட் அப்படிங்கிறது ரெகுலர். ஏன்னா இன்டீரியம் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்ஸு எப்போ வந்து அவங்களுடைய டென்யூர் முடியுதோ, ஸோ அந்த டென்யூர் முடியும் போது அதோட அவங்களுடைய இது முடிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால் இப்போ இன்டீரியம் பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போ காமன் பட்ஜெட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ எழுதி வச்சுங்க. இதில் நிர்மலா சீதாராமன் சாதனை படைக்கிறார். என்னங்க சாதனை படைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் சாதனை படைக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமானது அடுத்தாப்புல பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 7% அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 7% அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth அப்படிங்கிறது வந்து 7% அப்படிங்கிற மாதிரி 2024 பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ அனைத்து மாநிலங்களுமே எதிர்பார்க்குது. குறிப்பாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமாக ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் அவங்க மாநிலங்களுக்கு கூடுதல் விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. தமிழகமும் எதிர்பார்த்துருக்கு. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துக்கு எந்தெந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாதனை படைக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஞாபகம் வச்சுங்க, என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சி 7% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன தலைப்புகளில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குன்னா, முதலாவது நிதி ஒதுக்கீடு, ஃபினான்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிற நிதி ஒதுக்கீடு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலை வாய்ப்பு உருவாக்கம், அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு உருவாக்கம், அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸம்ஷன், சலுகை பற்றி பேசியிருக்கிறாங்க. எதெல்லாம் அந்த சலுகை இருக்கிறது, வரி அந்தமாக இருக்கக்கூடிய வரி சலுகை, வருமான வரி சலுகைகள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ரீஃபார்மேஷன், எண்ம சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் பேமெண்ட்டில். ஸோ எண்ம சீர்திருத்தங்கள், அதை பற்றி எதுவும் பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்கார்சிட்டி, நிதி பற்றாக்குறை, அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி பற்றாக்குறை. ஸோ அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இந்த யூனியன் பட்ஜெட்டில், இந்த 2024 பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தில் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிறது நம்முடைய பட்ஜெட்டை அறிவிக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக பாஜக கட்சியின் சாதனைகளையும் நிர்மலா சீதாராமன் பட்டியலிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக, முக்கியமாக என்ன சார், கடந்த 3 ஆண்டுகளாக என்ன இருக்குன்னா, நோ பேப்பர் அப்படிங்கிற மாதிரி, ஓன்லி டிஜிட்டல் தான். டிஜிட்டல் பட்ஜெட் அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. பேப்பர் பட்ஜெட்டு கிடையாது. இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்த மாதிரி மத்திய பட்ஜெட்டை இன்னைக்கு ஜூலை 23 தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் 7வது முறையாக, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறார். ஆல்ரெடி 5 வருஷம் நிதியமைச்சர் இருந்திருக்கிறார், ஒரு 5 டைம்ஸ். இப்போ மறுபடியும் இப்போ இன்டீரியம் பட்ஜெட் 1 6, அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் 1 7. ஸோ மொத்தம் 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைக்கிறார். ஸோ தொடர்ந்து ஒரு விமன் கேண்டிடேட்டாக இருந்து, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறவர் இவர் தான். அப்போ கேட்கலாம், நிர்மலா சீதாராமன் தனது எத்தனையாவது பட்ஜெட் உரையை 2024 நிகழ்த்தினார்? அதே மாதிரி அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? அந்த கொஸ்டின் கேட்பான். இதுவரை நம்முடைய இந்தியாவில் பட்ஜெட் அப்படிங்கிறதுல அதிகமான முறை தாக்கல் செய்தவர் யாரு? மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் யாரு? இந்திரா காந்தியா? ஸோ மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் யாரு? அந்த லிஸ்ட்டு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வாங்க. மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் பி சிதம்பரம் அவர் எத்தனை முறை இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. மொரார்ஜி தேசாய் எத்தனை முறை இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. முக்கியமாக இவங்க 7வது முறையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க.
இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடித்திருக்கிறார். மொரார்ஜி தேசாய் ஏற்கனவே 5 முறை வரிசையா, அதுக்கப்புறம் இன்டீரியர் பட்ஜெட் 6வது முறையா, அந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஸோ மொரார்ஜி தேசாய் எந்த மாநிலத்திலிருந்து பிரதமர் வேட்பாளராக கண்டறியப்பட்டு பிரதமர் ஆனார்? சொல்லுங்கய்யா. இவர் தான் முத சிஎம் டு பிஎம் சொன்னேன், அப்புறம் முடிக்கிறீங்க. மகாராஷ்டிரா. பேசுங்க. என்ன ஒரு பேசிக்கான விஷயத்தை கேட்டால் இவ்வளோ முழிக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க யாருடைய சாதனையை முறியடிக்கிறார்? ஆயத்திறந்து பேசினதான் வரும். யாருப்பா? மொரார்ஜி தேசாய். அப்போ மொரார்ஜி தேசாய் எந்த மாநிலத்திலிருந்து சிஎம்ஆ இருந்து பிஎம் ஆனார்? மகாராஷ்டிரா. இதெல்லாம் எத்தனை முறை கேட்டிருக்கோம். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யாரு? மொரார்ஜி தேசாய். அதிக வயது பிரதமர் யாரு? மொரார்ஜி தேசாய். நல்லா பேசுங்க. மொரார்ஜி தேசாய். சிஎம் டு பிஎம்ல இது வரைக்கும் எத்தனை பேர் சிஎம் டு பிஎம் ஆயிருக்காங்க? 6 பேர். முதல் நபர் யாரு? மொரார்ஜி தேசாய். அடுத்து சரண் சிங். அடுத்து யாரு? விபி சிங். அதுக்கப்புறம் யாரு? நரசிம்மராவ். அதுக்கப்புறம் தேவே கவுடா. அதுக்கப்புறம் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. மொத்தம் 6 பேர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து பிஎம் ஆயிருக்கிறாங்க. அதில் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக இருந்தார். 77, 78 அந்த காலகட்டங்களில் ஜனதா கட்சி அப்படிங்கிறது முத ஆட்சியை பிடிக்குது. அந்த ஜனதா கட்சிங்கிறது காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர். அப்போ காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார் தான்? மொரார்ஜி தேசாய். ஸோ அவரும் தொடர்ந்து 5 முறை அப்படிங்கிறத கொடுத்து இன்டீரியம் கொடுத்து அந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் மொரார்ஜி தேசாய் அதிகபட்சமாக 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை அதிகமாக பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் அப்படிங்கிற பெருமை மொரார்ஜி தேசாய்க்கு உண்டு. அதே மாதிரி காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிறதுல மொரார்ஜி தேசாய்க்கு உண்டு. அதே மாதிரி சிஎம் டு பிஎம் அப்படிங்கிறதுல முதல் நபராக இருக்கிறவர் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தீம் என்ன சொல்லியிருக்காங்க? 2024-2025 பட்ஜெட்டுக்கான தீம் அப்படிங்கிறது வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம். சரியா? டெவலப்டு இந்தியா. டெவலப்டு இந்தியா அப்படிங்கிறது தான். ஸோ வி மேக் இட். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் தான் 2024-25 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அப்போ பட்ஜெட்டோட தீம் என்ன? வளர்ந்த இந்தியா. சரியா? ஸோ லெட் மேக் அ டெவலப்டு இந்தியா அப்படிங்கிறதுல தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிரம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலம் எழுதி வச்சு அடுத்த அப்கமிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் எங்கெங்க நடக்க இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் எங்கெங்க நடைபெற இருக்கிறது? மகாராஷ்டிரத்தில் நடைபெற இருக்கிறது. மகாராஷ்டிரம் முக்கியமான ஒரு மாநிலம், டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி ஹரியானா, அங்கேயும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் இருக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அப்போ 3 ஆண்டு காலமாக காகித பயன்பாடு இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த முறை அதே முறை தொடர்கிறது. சிஸ்டம் வச்சு தான், டிஜிட்டல் தான். டிஜிட்டல் பட்ஜெட். நோ பேப்பர். பேப்பர் கிடையாது. பேப்பர் கிடையாது. பட்ஜெட் அப்படிங்கிறதுல டிஜிட்டல் பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். முக்கியமாக பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு எழுதலாம் இன்ஃப்ளேஷன். நம்ம ஆல்ரெடி வி நோ தட், ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். எக்கனாமிக்ஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கம் அப்படின்னு சொன்னாவே 3 காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று ப்ரொடக்ஷன். ஒன்றுனது ப்ரொடக்ஷன், 2வது ப்ரைஸு, 3வது மணி வேல்யூ. 1 ப்ரொடக்ஷன், 2 வந்து ப்ரைஸு, 3 வந்து மணி வேல்யூ. 3 ஞாபகம் வச்சுரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் பீரியடில் டிக்ரீஸ் ஆகிடும். இன்ஃப்ளேஷன் பீரியடில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடும்? ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ப்ராடக்ட்டுக்கு மதிப்பு இருக்குமே ஒழிய அந்த பணத்துக்கு மதிப்பே இருக்காது. அப்போ மணி வேல்யூ வந்து டவுன் ஆயிரும். மணி வேல்யூ வந்து என்ன ஆயிரும்? டவுன் ஆயிரும். ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். விலைவாசி மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது யாரால அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ தான்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ சப்ளை ஆஃப் மணியை கட்டுப்படுத்தணும், வட்டி வீதம் அப்படிங்கிறத உயர்த்தணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். இரண்டாவது காரியம் என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? ஒட்டுமொத்த ஜிடிபி, த டோட்டல் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒட்டுமொத்த ஜிடிபிங்கிறது 6.5% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கு. 6.5 7% இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 6.5 பேசுங்கப்பா 7%. அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார்? மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து பிரதமராக? இன்னைக்கு சொல்லியாச்சு, இத்தனை முறை கத்தியாச்சு, அப்புறம் நாளைக்கு கேட்டால் மம்முன்னு இருக்கிறது, மறந்து போயிடும். ரீகால் பண்ணுங்க, மறந்து போயிடும்ன்றதுக்கு தான் ரீகால் பண்ண சொல்றது. அப்போ 5 முறை தொடர்ந்து பண்ணி ஒரு 6வது முறையாக இன்டீரியம் பட்ஜெட் பண்ணதை யார் முறியடிச்சிருக்கா? நிர்மலா சீதாராமன். எத்தனை ஆண்டு காலமாக பேப்பர் பட்ஜெட் இல்லை? 3 ஆண்டுகளாக. இவர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது ஆண்டாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறார்? 7வது ஆண்டாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாரு. ஸோ எவ்வளவு கணிக்கப்பட்டிருக்கிறது? ஜிடிபி 6.5 7% அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எழுதி வச்சுங்க, பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth லாஸ்ட் இயர், எக்கனாமிக் growth லாஸ்ட் இயர் 8.2% இருந்துச்சு. 2023 2024 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 2023 2024 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 8.2% இருந்தது. இப்போ 6.5% 7% இருக்கும்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க. வளர்ச்சி அடைந்த இந்தியா, இதுதான் நம்முடைய இலக்கு. வாட் இஸ் அவர் டார்கெட்? வளர்ச்சி அடைந்த இந்தியா, டெவலப்டு நேஷன், டெவலப்டு இந்தியா வித்தின் 2047, 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியாங்கிறத நம்முடைய இலக்காக இருக்கு. வளர்ச்சி அடைந்த இந்தியாங்கிறத நம்முடைய இலக்காக இருக்கிறது. 2047க்குள்ள 100வது சுதந்திர தின விழா, ஏன்னா 1947 அப்படிங்கிறது நம்முடைய இண்டிபெண்டன்ட் இந்தியா. அதிலிருந்து 100 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047 அதுக்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம போகணும். முக்கியமாக எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, ஒன்று எஜுகேஷன், கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது மெயின்ஸ் டாபிக், இட் இஸ் த மெயின்ஸ் டாபிக். இது முக்கியமான டாபிக், மெயின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. வளர்ச்சி அடைந்த இந்தியா, கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள், இது ரொம்ப முக்கியமானது. அதே போல விவசாயம் அல்லாத துறைகளில், நான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் அல்லாத துறைகளில் 78 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த 6 ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கணுமா? கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? 2024 பட்ஜெட் அறிக்கையில் இடம்பெற்றது எது, அல்லது 2024 பட்ஜெட்டில் இடம்பெறாதது எது? 4 விஷயத்தை கொடுத்துவிட்டு ஒன்று மட்டும் இடம்பெறாதுன்னு கேட்டுருவான். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், 2030க்குள்ள, அதாவது இனி வரக்கூடிய 6 வருஷத்துக்குள்ள, சரியா, வேளாண்மை அல்லாத, விவசாயம் அல்லாத, அக்ரிகல்ச்சர், நான் அக்ரிகல்ச்சர், அதில் 78 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். அப்படின்னா பிரைமரி செக்டார் தவிர்த்து செகண்டரி செக்டார்லையும் சர்வீஸ் செக்டார்லையும் பேசுங்க. செகண்டரி செக்டார் என்னது? இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி செக்டார் என்னது? இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரவீன் சொல்லுப்பா. இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது, தொழிற்கொள்கை தீர்மானங்கள், ஐபிஆர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இந்தியாவில் எத்தனை இருக்கு? தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தலாம். பிரவீனுக்கு மட்டும் கேட்டிருக்கேன், மற்றவங்க தெரிஞ்சா கையை உயர்த்தலாம். ஒரு பிள்ளைக்கு தெரியல பாருங்க. குரூப் 1க்கு நடத்தி முடிச்சாச்சு, குரூப் 4க்கு நடத்தி முடிச்சாச்சு, சரியா? ஐபிஆர், இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம், கடந்த 1 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறவங்க உள்ள இருக்கீங்க, 6 மாசமா படிச்சுட்டு இருக்கவங்க இருக்கீங்க, 3 மாசமா படிச்சுட்டு இருக்கவங்க இருக்கீங்க. புதுசாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஓகே பரவாயில்ல, தெரியாது. குரூப் 2க்குன்னு சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. பட் குரூப் 1க்கு இருக்கக்கூடியவங்க, குரூப் 4க்கு இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஐபிஆர்ன்ற வார்த்தை நம்ம கேள்விப்படவே இல்லையா? இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம். இதுதான் போட்டி தேர்வு, இதுதான் போட்டி. சும்மா சும்மா அப்படியே வந்து கடந்து போகிறது, ஒரு உள்வாங்கி படிக்கிறது கிடையாது, முக்கியமானதை படிக்கிறது கிடையாது. அப்பப்போ படிச்சுட்டு அப்பப்போ மறந்துட்டு போயிடுது, வாயை திறந்து பேசுவேன்னா பேசுறது கிடையாது. சொல்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக தெரிகிற மாதிரி இருக்கும், நான் பேசுகிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏதோ ஒன்று கேள்விப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்மளால் வந்து சரியான ஆன்சர் எடுக்க முடியலையே, அப்படியே முழிச்சுட்டு இருக்கிறோமே,
ஐயோ நம்ம தெரிஞ்ச விஷயத்த தப்பு பண்ணிட்டு வந்தோமே, அதனால ஒரு 0.5 மார்க் போயிடுச்சு. என்ன தம்பி சொன்னா வனராஜன், எஸ்எஸ்சியில் எனக்கு எத்தனை மார்க்கில் போச்சு? 2 மார்க், 2 மார்க்கில் போச்சு. அப்போ அது ஏன் 2 மார்க்கில் போகுது? அதை நம்ம சிந்திச்சோன்னா ஈஸியாக நம்ம ரிசல்ட் அடிச்சுட்டு போயிடலாம். ஏன் இந்த 2 மார்க்கில் போகுது? போகக்கூடாது. கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா எந்த ஏரியாவில் நம்ம லாக் ஆகிருக்கிறோம். அப்போ நான் பார்க்குறேன் ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜிஎஸ்ன்னு பார்க்குறேன். எந்த ஏரியாவில் கவனம் செலுத்தாம விட்டுட்டோம்? ஏன் அந்த கவனம் செலுத்த சிதறலாச்சு? அதை கொஞ்சம் உள்வாங்கி பார்த்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். இந்த நான் கேட்குறேன், ஐபிஆர்னு கேட்குறேன், ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேறீங்க. ஸோ புது பிள்ளைங்களை பற்றி பிரச்சனை இல்லை. வாட் அபவுட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நான் தான் சொன்னேன்ல, இப்போ சொல்லுங்கள், பரீட்சைக்கு பாடம் படிக்கிறவங்களோட நல்லா சொல்லுங்கள், நல்லா வாய்த்தர சொல்லுங்கள். பரீட்சைன்ற வார்த்தையாவது பரிச்சயமாக சொல்லுங்கள். பரிச்சயம் நல்லா சொல்லுங்க, அப்போ தான் வரும். பரிச்சயம். ஸோ ஐபிஆர் அப்படின்னு சொன்னாவே எழுதுங்க. இந்திய தொழிற்கொள்கை தீர்மானம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 48, 1948, அதுக்கப்புறம் 1956, அதுக்கப்புறம் 1977, அதுக்கப்புறம் 1991. இந்த நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த 1956ன்றத எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த 1956 இருக்குல்ல, இருக்கா இல்லையா? 1956 என்ன சொல்றாங்களா? நான் போடுற எஃபோர்ட்டில் ஒரு பாதி போட்டால் கூட நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிருவீங்க. ஒரு வாயை திறந்து சொல்கிறது கிடையாது. இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறீங்க, கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேயும் நான் கத்துறேன், சரியா? ஆனால் நீங்கள் என்னமோ அந்த வாயை திறந்துட்டாவே என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. எதுக்கு? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பேசி பேசி பார்த்தா நீங்கள் தப்பாக பேசினா கூட சாரின்னு கேட்க சொல்லணும். வாயை திறந்து பேசினாதான், ஐயோ சாரிங்க, இல்லை இல்லை அது இல்லைங்க, 1948 தாங்க, 1956 தாங்க, 1976 இல்லைங்க. ஏன்னா அது நம்ம நிறைய முறை சொல்லி பார்த்துருப்போம். அது நியூரான்ஸோட சம்மந்தப்பட்டது. ஒரு பேச்சு வழக்குங்கிறது நியூரான்ஸோட சம்மந்தப்பட்டது. நமக்கே அந்த மூளைக்கு போய் ரெஜிஸ்டர் ஆயிரும், நரம்புகள் ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஆகா சாரி, 1948 தான், 1956 தான், 1977 தான், 1991 தான். அப்போ நான் எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன சொன்னேன்? 1956. கம்யூனிஸ்ட் ஆக்ட் எது? 1956. சரி, நியூ கம்யூனிஸ்ட் ஆக்ட் தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க. 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு, 3 4 என்ன யோசிச்சு தூக்குறேன்? சியாபாரதிபன் தெரியுமா? மொத்தமே 4 பேருக்கு தான். இதுதான் காம்படிஷன், இதுதான் போட்டி தேர்வு, இதுதான் போட்டி தேர்வு. ஆனால் கேள்விப்பட்டவங்களே நிறைய பேருக்கு நீ உள்ள, புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியல. சியாபாரதிபன் சொல்லலாம் 1991 கிடையாது, அதுவும் தப்பு. கேள்விப்பட்டதில் தெரியும்னு சொல்றதுலேயும் தப்பு இருக்கு பாருங்க. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். 2013ங்க, 2013, 2013. இப்போ சொல்லுங்க, அது போட்டி தேர்வு. அது 7,90,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கானே. 7,90,000 பேர்லாம் உண்மையாக படிக்கிறவங்க கிடையாது. சும்மா போய் ஒரு அகாடமியில் சேர்ந்து படிக்கிறவங்களாம் உண்மையாக படிக்கிறவங்க கிடையாது. அவனுக்குள்ள தனியார் வேற்றுமை இருக்கு, தனியார் வேற்றுமை, இண்டிவிஜுவல்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சில பேருக்கு மேத்ஸ் வரும், மேத்ஸ் வராது. சில பேருக்கு தமிழ் வரும், தமிழ் வராது. சில பேருக்கு சயின்ஸ் வரும், சயின்ஸ் வராது. சில பேருக்கு சும்மா போய் அட்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வாயை திறக்க மாட்டா, டெஸ்ட் அடிக்க மாட்டா, ஒழுங்காக கிளாஸுக்கு போக மாட்டா, ஒழுங்காக உட்காந்து படிக்க மாட்டா, சரியான நேரம் 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டா, 11 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரத்தை படிடா. இந்த ஜிஜின்ற ஒரு பொண்ணு தமிழகத்திலே ஃபர்ஸ்ட் மார்க் யூபிஎஸ்சியில், அந்த பொண்ணோட டெஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டீங்க. கரெக்டாக நான் ஒரு ½ அன் ஹவர் 2 பேரோட தான் போட்டு காமிச்சேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஜார்க்கண்ட்லேருந்து வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோடையும் தமிழகத்திலேருந்து வந்திருக்கூட ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியோட டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அவங்க என்ன சொல்ல வராங்க, சரியா? அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு? ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா? ஹார்ட் ஒர்க் இல்லைனாலும் ஜெயிக்க முடியாது. சும்மா ஸ்மார்ட்டாக மட்டும் ஒர்க் பண்ண ஜெயிக்க முடியாது. ஏதோ 1 மணி நேரம் படித்தேன், 1/2 மணி நேரம் படித்தேன். ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும். ஏன் இந்த பேப்பரை வச்சுட்டு இவ்வளோ மெனக்கட்டு இருக்கேன்? மொரார்ஜி தேசாய்னா யாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஜிடிபின்னு என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஐபிஆர்னு சொல்லிட்டு இருக்கேன், 2030ங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உங்களை ப்ரிலிம்ஸில், மெயின்ஸில், இன்டர்வியூவில் ஜெயிக்க வைக்கும். இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தேன், நான் போய் படித்தேன், பாஸ் ஆகலை, ஐயோ கொஸ்டின் பேப்பர் கூட எப்படியோ வெரைட்டியாக இருந்துச்சு, எங்கேருந்து கேட்டானே தெரியலன்னு போயிருவீங்க. கொஞ்சம் கவனமாக படிங்க, வாயை திறந்து சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சா தானே. ஸ்கல்ப்சர் கையில் மாட்டின சிலையாக இருக்கணும், அவருக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும், அவர் அது தேவையில்லாதெல்லாம் சரி பண்ணுவார். வளைஞ்சு கொடுக்கக்கூடிய கல் தான் வணங்கப்படுற கல்லாக மாறும், இல்லைன்னா மற்ற கல்லெல்லாம் அடிக்கப்படுற கல்லாக மாறும், மிதிக்கப்படுற கல்லாக மாறும்.
நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், மம்முன்னு தான் இருப்பேன். நான் என்ன சொன்னேன், அப்படியே உங்கள் கேரக்டரே மம்முன்னு இருக்கிற கேரக்டர் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் நடிச்சுட்டாவது இருங்கன்னு சொன்னேன். நடிங்க பாஸ், கொஞ்சம் நடிங்க பாஸ்ங்கிற மாதிரி. அப்படியே சுபாவாக இருக்கக்கூடாது இல்லை. ஒரு அந்த பொண்ணு சொல்லிச்சுல 32 நிமிஷம் அந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ கேட்டாங்களா, 32 நிமிஷம் இன்டர்வியூ கேட்டாங்களா. அது ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்லிச்சு, தமிழகத்தில் தற்போது நீங்கள் ஒரு புதுமையான திட்டத்தை அறிமுகப்படுத்துறதா இருந்தால் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவீங்க? இப்படி தான் வரும். நம்ம வியூவில் தான் கொஸ்டின் கேட்பான். படித்ததை மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டான். நீ என்ன நினைக்கிற, what do you think about this concept, how will you change? சரி, நீ எந்த ஊர்லேருந்து வர? சென்னையிலேருந்து வரையா? ஆமாம். சென்னையில் வந்து டிராஃபிக் இருக்கா? ஆமாம். சரி, டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு நீ என்ன அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு நடவடிக்கை எடுப்பேன்? கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீ என்ன நடவடிக்கை எடுப்ப? இதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங், இதுதான் இன்டெலெக்சுவல் திங்கிங். போட்டி தேர்வுக்கு தேவை டைவர்ஜென்ட் திங்கிங், இன்டெலெக்சுவல் திங்கிங். அந்த மெமரி பண்ணுற திங்கிங் கிடையாது, படித்து வாமிட் பண்ணுற திங்கிங் கிடையாது. கன்வர்ஜென்ட் திங்கிங் இருக்கணும். கன்வர்ஜென்ட் திங்கிங் எப்போ இருக்கணும்னு சொன்னால், ஒரு கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் போது கன்வர்ஜென்ட் திங்கிங் வேணும். இதுதான் ஆன்சர். எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா 1956, அது வந்து கன்வர்ஜென்ட். பட் அதை பற்றி கூடுதல் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுங்கிறது டைவர்ஜென்ட் திங்கிங். இந்த லீவ் கேட்டால் லீவ் கேட்கறது கிடையாது, திடீர்னு ஆஃப்லைனில் வர்றது, திடீர்னு ஆன்லைனில் வர்றது. ஒரு அகாடமியில் படிச்சுட்டு எங்கப்பா படிச்ச? தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தேன். படிச்சியாப்பா ஒழுங்க? சொன்னதை ஃபாலோ பண்ணியாப்பா? சரி, நேற்றுக்கு யார் வந்து 6 to 8:30 கிளாஸ் அட்டன் பண்ணல? 6 to 8:30 சும்மா கை தூக்குப்பா, பரவாயில்ல. 6 to 8:30 இந்த பாருங்கள், இவ்வளோ பேர் கை தூக்குறீங்க. சரி, இரவு எத்தனை மணிக்கு டெஸ்ட் வச்சாங்க? 9 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா? ஆன்சர் கீ அனுப்பிட்டாங்களா? சொன்னபடி டெஸ்ட் வச்சாங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்துச்சா? மார்க்ஸில் அனுப்பிட்டீங்களா? சரி, விடியக்காலம் 5 மணிக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அனுப்பிச்சிட்டாங்களா? விடியக்காலம் 5 மணிக்கு அவங்க என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்களோ அதான் இருந்துச்சா, வேற இருந்துச்சா? பேசுங்க. 5 மணிக்கு, விடியக்காலம் 5 மணிக்கு என்ன டெஸ்ட் வைப்பாங்கன்னு சொன்னாங்களோ அது இருந்துச்சா இல்லையா? மனச்சாட்சி தொட்டு நான் 5 மணிக்கு டெஸ்ட் எழுதலை சார்ன்றவங்க கை தூங்க. உங்கள் மனச்சாட்சி எனக்கு தெரியாது, ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும். சுரேஷ் எழுதலையா? பிரவீன் எழுதலையா? கை தூக்குப்பா. வேற யாரும் எழுதலை. 5 மணிக்கு எழுதுனவங்கள கேட்கல. நான் 5 மணிக்கு லேட்டாக கூட எழுதுனவங்க கை தூக்கிடணும். லேட்டாக எழுதுனவங்க கூட கை தூக்கிடணும். இது வந்து உங்கள் மனச்சாட்சி தான், சரியா? மனச்சாட்சியை குற்றப்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு எதிரானது. 5 மணிக்கு டெஸ்ட்னா அட்லீஸ்ட் ஒரு 50, இன்னும் எவ்வளோங்க, இன்னைக்கு டேட் வந்து 23, இன்னும் ஒரு அதிகபட்சம் 8 நாள். 8 அங்கிட்டு ஒரு 31, 38, 39 அங்கிட்டு ஒரு 13, 52 நாள். ஒன்லி 52 days. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு கூட ரெசல்யூஷன் எடுங்க, 52 நாள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க, வாயை திறந்து பேசுங்க. நான் ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணுறேன். மொரார்ஜி தேசாய் எந்த மாநிலத்திலிருந்து? நல்லா பேசுங்க. மகாராஷ்டிரா. சிஎம் டு பிஎம்ல அவர் எத்தனையாவது நபர்? 6வது நபர் யாரு? தம்பி சொல்லுங்க. லட்சுமி 5வது நபர் யாரு? தேவேகவுடா. 5 யாரு? தேவேகவுடா. 4 யாரு? நரசிம்மராவ். அப்ப தென்னிந்தியாவிலிருந்து முதல் யாரு? நரசிம்மராவ். இப்படி படிச்சா ஜெயிச்சிடலாம். அடுத்து எழுதுங்க. எத்தனை ஆண்டுக்குள்ள? 78 லட்சம். 2030க்குள்ள பேசுங்க. நம்முடைய இலக்கு என்ன? 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிறது. சரி, இந்தியா எதுல வேகமாக வளர்ந்து வருது? எழுதி வச்சுங்க. ரேபிட் growth. எந்தெந்த துறைகளில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது? மெயின்ஸ் டாபிக்னு சொல்லிட்டேன். மெயின்ஸுக்குன்னு படித்தா மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ண முடியும். மற்ற கோச்சிங் சென்டரில், எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லையும் மெயின்ஸுக்குன்னு சேரவே சேராதீங்க. அப்படி மெயின்ஸுக்கு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட்டுக்கு மட்டும், டிஸ்கஷன் மட்டும் தான் சேரணும். டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன். அவன் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மெயின்ஸுக்கு பாடம் நடத்தினா உங்களை பெருசாகிக்கிற முடியாது, ஏமாத்துறான்னு அர்த்தம். சரியா? ஒன்லி டெஸ்ட்டு தான் அடிக்கணும். கொஸ்டின் பேப்பரை உருவாக்க தெரியணும், அந்த கொஸ்டின் பேப்பரை டெவலப் பண்ணி எழுத தெரியணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். மிச்சம்லாம் இப்போவே படிச்சிடணும். ப்ரிலிம்ஸு மெயின்ஸுக்கு இப்போவே படிச்சிடணும். இன்டர்வியூக்கு இப்போவே நீங்கள் தயாராகிடணும். இப்போ நான் கேட்டல இன்டர்வியூக்கு கொஸ்டின்ஸ் என்னன்றது. அப்போ 2030க்குள்ளே எந்த துறைக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் தெரியணும். அதுக்குன்னு போய் மெனக்கட்டு இருக்கக்கூடாது, அது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சேன்னா மெயின்ஸுக்கு அதை விட டைம் எடுத்து படிக்கணும். எலாபரேட் பண்ணி எழுத தெரியணும். எழுத தெரிஞ்சதான் அடிக்க முடியும். சொல்லுங்கள், எதில் வேகமாக வளர்ந்து வருகிறதுனா? 1 பேங்கிங் செக்டார், வங்கி.
ஸோ வங்கிங்கிறது பிரைமரியா, செகண்டரியா, டெரிசரியா? டெரிசரி செக்டார். ரெண்டாவது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் காப்பீடு. வனராஜன் சொல்லுப்பா. இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, when it was started? 1956. who recommended? அவரை பேச விடுங்க. ராஜா மன்னர். சிடி தேஷ்முக், இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவரை பேச விடுங்க. அவர் ஜெயிக்கணும்ல, அந்த 2 மார்க்கில் விட்டுட்டார்ல, அந்த 2 மார்க்கில் விடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்குறது. அப்போ சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் எல்ஐசி 1956. சரி, எல்ஐசியில் ஜிஐசி எந்த வருஷம்? தேஷ்முகி. நான் சொல்லவா சார்ன்றாங்க அங்கே சிஸ்டத்தில் இருக்கிறவங்க. நான் சொல்லவா சார்னு மேம் சொல்கிறாங்க. சொல்லுங்க மேம். இல்லை மேம், 1973. எது நான் கேட்டேன்? ஜிஐசி. ஜிஐசி, சென்ட்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, 1973. எல்ஐசி 1956. ஜிஐசி அப்படின்னு சொல்லக்கூடியதுல, சரியா, ரொம்ப முக்கியமானது. தீபிகா சொல்லுமா, ஜிஐசியில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு? தெரியலையா? இருப்பா அம்மா சொல்லுமா. ஆர்த்தி 4ன்னு சொல்றாரு, சரியா தவறா? ஜிஐசியில் 4 பிரிவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சரியா தவறா? இதெல்லாம் எப்படிலாம் நான் அசோசியேட் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா? நிமோனிக்ஸில் சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா? எப்பவுமே ஃபயராக இருக்கக்கூடிய சிட்டி அது. அட போங்க, பாம்பே தான் ஃபயராக இருக்குமா? இப்படியா சொல்லிக் கொடுத்தேன்? ஜிஐசிங்கிறது இப்படியா சொல்லிக் கொடுத்தேன்? அவன் புதுசாக இருக்கிறவங்க கற்றுக்குங்கப்பா. பழசாக இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. சரியா? சும்மா சும்மா அப்படி கோயந்தா போட்டுருவாங்க, கூட்டத்தோட கோயந்தா போட்டுவிட்டு நானும் காமிச்சுக்குவாங்க, ரிசல்ட் அடிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சரியா, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க, கொஞ்சம் அனலாக இருங்க. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காதீங்க, கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. அட்லீஸ்ட் நான் சொன்னேன் எப்போவுமே, ஏன்னா இதுதான் வந்து கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. இங்கே தான் அரசியல்வாதி பூரா இருக்கிறான், இங்கே தான் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறான். அதுதான் ஃபயராக இருக்கும். டெல்லியில் தான் ஓரியண்டல் ஃபயர் இன்சூரன்ஸ் பாடம் நடத்தும் போது இப்படி தான் நடத்தினேன். ரெண்டாவது நியூ இந்தியா அப்படிங்கிறது என்னடா, மும்பை இந்தியா, மும்பை இந்தியன்ஸ்னு ஒன்று உருவாக்குறான். இப்படி தான் அசோசியேட் பண்ணி பாடம் நடத்தினேன். மும்பை இந்தியன்ஸ்னு இருக்கான், அவன் புதிய இந்தியா உருவாக்குறான். அப்போ நியூ இந்தியா கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் மும்பை. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் சிட்டியாக இருந்தது கல்கட்டா தான், பிரிட்டிஷ் இந்தியாவில் கேபிட்டல் சிட்டி. இப்படி தான் பாடம் நடத்தினேன். அப்போ நேஷனல் கேபிட்டல், நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னால் அது வெஸ்ட் பெங்கால். இப்படி தான் பாடம் நடத்தினேன். நீங்கள் மந்திரம் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ கவனத்தை செலுத்தி உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு தெரியலன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 4வது தமிழன் தான் எப்போவுமே எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பான், யுனைட்டடாக இருப்பான். அப்போ யுனைடெட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னாவே சென்னை எடுத்துக்கணும். அப்போ ஓரியண்டல் ஃபயர்னா டெல்லி, நியூ இந்தியா அப்படின்னு கேட்டால் மும்பை, நேஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்கட்டா, அண்ட் யுனைடெட் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு, சென்னை. இப்படி தான் நான் அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். சொன்னா பிரவீன் இதே மாதிரி கான்செப்ட் சொன்னா முடிச்சுட்டு இருப்பான். எத்தனைன்னு கேட்டால் தெரியல, என்னன்னு கேட்டால் தெரியல, ஈஸியாக சொல்லிடுறீங்க தெரியலன்னு சொல்லி. தெரிஞ்ச விஷயத்த நல்லா படிக்கணும். தீபிகா நல்லா படிக்கணும். ஆர்த்தி நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். சார் நீங்கள் சொல்லி கொடுத்தது கொஸ்டின் பேப்பரில் வரல, சேலஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். குரூப் 1ல் அப்படியே இருக்கும், நடத்தின கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும், உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது, செக் பண்ணுங்கள். குரூப் 4ல் போய் செக் பண்ணுங்கள். தமிழை அவ்வளோ மெனக்கட்டும். தமிழில் நம்ம பிள்ளைங்க 96, 97 ஈஸியாக அடிச்சிருக்காங்க. அதுவும் உங்களை மாதிரி இருந்த பிள்ளைங்க தான், தெரியாதுன்னு சொன்ன பிள்ளைங்க தான். ரொம்ப பயங்கர புத்திசாலிகள்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ப்பாலாம் வந்தது கிடையாது. சொல்லுங்கள், எதில் நம்ம வளர்ந்து வரோம்? பேங்கிங் செக்டார். தம்பி சொல்லப்பா. கௌதம் மதுரை பேங்கிங். இந்தியாவில் தோன்றிய முதல் வங்கி எது? இந்துஸ்தான் பேங்க். எந்த வருஷம்? 77. ஒத்தையார் ரெட்டையெல்லாம் பிடிக்கக்கூடாது. 1777 கிடையாது. அவ்வளோ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எத்தனை முறை வங்கின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பேன். இது பஞ்சாப் நேஷனல் பேங்க்னா என்ன, இந்துஸ்தான் பேங்க்னா என்ன, பிரசிடென்சி பேங்க்னா என்ன, பிரசிடென்சி பேங்க் எத்தனை இருந்துச்சு, சரியா, பிரசிடென்சி பேங்க் எத்தனை இருந்துச்சு. இப்போ தான் பேங்கிங் சிஸ்டம்ஸோட நடத்தணும்.
பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்புறம் எத்தனை இருந்துச்சு, 1806 யார், அப்புறம் 1809 என்னவா மாறிச்சு, 1840 என்ன, 1841 என்ன, இம்பீரியல் எப்போ மாறிச்சு, அது எப்போ போப்பா படிக்க விட மாட்டுறாங்க பாருங்க. எழுதி வச்சுங்க. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இம்பீரியல் பேங்க் அப்படின்னாவே 1921 1770 வந்துருச்சு. எந்த பேங்க் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 70 எது சார், இந்துஸ்தான் பேங்க். 77 கிடையாது. நல்லா படிங்க, பரிச்சயமாங்க. யாரை வச்சு ரிசல்ட் கொடுக்குறதுன்னு தெரில. படிக்கிறவங்க நமக்கு வரணும், படிக்கணும்னு நினைக்கிறவங்க வரணும். வந்தால் ரிசல்ட் கொடுத்துடலாம், சூப்பராக ரிசல்ட் கொடுத்துடலாம். அப்போ வங்கியில் நமக்கு இருக்குது, காப்பீடு இருக்குது, அதுக்கப்புறம் வச்சுங்க சோலார், அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது இருக்குது. நிதி பற்றாக்குறை இருக்குமா? கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை அரசின் வரவுக்கும் செலவுக்குமான வேறுபாடு 5.1% இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. 5.1% மாதிரி சொல்கிறாங்க. பற்றாக்குறை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5.1% பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5.1% பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரசினுடைய மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முக்கியமானது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? பிகாம் படித்தவங்க கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. பிகாம் படிச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. இந்த இதில் பிகாம் படிச்சவங்க கை தூக்குமா? ராஜேஸ்வரி பிகாமா? பக்கத்தில் பேர் என்னப்பா? வித்யஸ்ரீ பிகாமா? பிகாம் 5 பேர் கேர்ள்ஸில். பாய்ஸில் யாரும் இல்லையா பிகாம்? இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எந்த அக்கௌண்ட்ஸில் வரும்? ஸ்ரீநிதி, சௌமியா, அந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது எந்த அக்கௌண்ட்ஸில் வரும்? இன்டர்வியூவில் கேட்டால் பதில் சொல்லணும், நேர்த்தியாக பதில் சொல்லணும். உங்ககிட்ட கேள்வி தான் கேட்பா. நீங்கள் பேங்கிங்கில் பாஸ் பண்ணி உட்காந்திங்கன்னு சொன்னால் உங்கள் பேக்ரவுண்டில் என்ன பேக்ரவுண்ட் வந்திருக்கேன், வாட் யூ ஹாவ் ஸ்டடின்னு கேட்பா. நான் பிகாம்னு சொல்லுவீங்க, உங்கள் ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்பா. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அண்டர் எந்த அக்கௌண்ட்ஸில் காமிப்பீங்க? இருப்பா ராஜேஸ்வரி, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா? நான் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் மறுபடியும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அக்கௌண்ட் இருக்கா? யார் சொல்லி கொடுத்தா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட்ஸ்னாவே 2 தான், பர்சனல், நான் பர்சனல். அந்த பர்சனல் அப்படிங்கிறதுல ஸோ என்ன மாதிரி பிரியும், நான் பர்சனல் எப்படி பிரியும் தெரியுமா? வித்யாவா தெரியுமா? அப்போ எப்படி படிச்சு வந்திருக்கோன்னு பாருங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது சொல்லுங்கம்மா. காஸ்டிங்கா? இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்படி தான் கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருக்கணும். ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் அது கண்டிப்பாக இட் ஷுட் பி டெபிட்டட். ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இட் ஷுட் பி கிரெடிட்டட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல. அப்போ இது என்ன அக்கௌண்ட்ல போய் உட்காரும்னா நாமினல் அக்கௌண்ட்ல போய் உட்காரும். ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அந்த நான் பர்சனல் அக்கௌண்ட் தான் 2 பிரிக்கணும். அதுதான் ஒன்று ரியல், இன்னொன்று நாமினல். நாமினல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் டெபிட், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் கிரெடிட். இப்படி தான் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பான். அங்கே முடிச்சுட்டு வருவீங்க. உங்கள் பாடத்திலேயே உங்களுக்கு கேள்வி தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை அவன் அஸ்யூம் பண்ணிடுவான். இது மக்கப் பண்ணுற கேஸு, ஏதோ படிச்சு ஏதோ வந்திருக்கு. பேசிக் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதுதான் ஆனாவனா, அக்கௌண்டிங்க்கு ஆனாவனா. இதான் உயிரெழுத்து மெய்யெழுத்து படிக்கிறீங்கல்ல, இதுதான் அக்கௌண்டிங்க்கு. அக்கௌண்ட்னாவே 2 அக்கௌண்ட். கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்கௌண்ட்ஸில் பர்சனல், நான் பர்சனல். அந்த நான் பர்சனலில் 2 பிரிக்கணும். அண்ட் ரியல், நாமினல். அந்த நாமினலில் 2 பிரிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன், சரியா? 2 டெபிட் அண்ட் கிரெடிட்னு பிரியுது. அதில் 1 இப்போ நான் சொன்ன எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னாவே லாஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னாவே இப்போ பெய்டு ரெண்ட்டுன்னு கேட்டுருவான். பெய்டு ரெண்ட்டு இது நாமினல் அக்கௌண்ட். எந்த அக்கௌண்ட்டில் போய் முதல்ல உட்காரன்னு படிக்கணும். டீச்சர்ஸும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற பொண்ணை நான் கேட்டேன். ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் தானே? ஸ்ரீநிதி, சௌமியா வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ராஜேஸ்வரி ஃபஸ்ட் மார்க் தானே? ராஜேஸ்வரியும் ஃபஸ்ட் மார்க் அந்த குரூப்பில், அந்த ஸ்கூலில். அப்போது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா எவ்வளோ ஆபத்தாக இருக்கும். ஆனால் இங்கே கற்றுக்கலான்றேன். இங்கே கற்றுக்கலாம், நம்ம பேஸை கற்றுக்கலாம், ரூட்டை கற்றுக்கலாம். ரூட்டை கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ரிசல்ட் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ சொல்லுங்கள், பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸில் எத்தனை நீங்களும் கற்றுங்க. ஏன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்னு வருது போஸ்ட்டு. மேக்ஸிமம் வந்து காமர்ஸ் ரிலேட்டடான போஸ்ட் தான் குரூப் 2 அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் போய் அந்த வேலை தரத்தில் உட்காரும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் படிக்கணும். ஆடிட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்னு இருக்குது, சரிங்களா?
அதே மாதிரி சபார்டினேட், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. இந்த ஒரு பொண்ணு கூட நமக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்களா, குரூப் 2 டாப்பர்னு சொல்லி எடுத்தாங்களா, மென்சுரேஷன் வந்து எடுத்தாங்களா, அவங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தானே இருக்காங்களா இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர் கெட்டிங் ஜாப் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ சொல்லுங்கள், அக்கௌண்ட்ஸில் எத்தனை வகை? 2, பர்சனல், நான் பர்சனல். அந்த நான் பர்சனல் எப்படி பிரிப்பீங்க? ரியல் அண்ட் நாமினல். ரியல் அண்ட் நாமினல். ரியல்னா ஒன்றுமே கிடையாது, சொத்து. வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் இன் கிரெடிட். இப்போ ஃபர்னிச்சர் பாட் அப்படின்னு ஒரு என்ட்ரி இருக்கு. ஃபர்னிச்சர் எது உள்ள வரும்? ஃபர்னிச்சர் உள்ள வரும். என்ன கொடுத்து வாங்குவோம்? கேஷ் ஆர் பேங்க். செக் கொடுத்தா பேங்க்கு, கேஷ் கொடுத்தா கேஷ். அதுதான் டெபிட் அண்ட் கிரெடிட், அவ்வளோதான். இப்போ பெய்டு ரெண்ட்டுன்னு சொன்னேன், இது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா பெய்டு ரெண்ட்டுன்னு சொன்னால் நம்ம எது கொடுத்துருப்போம்? கேஷ் கொடுத்துருப்போம், சரியா? கேஷ் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இப்போ ரெண்ட் நம்ம செலுத்தியிருக்கிறோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சோம். ரெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ், ரெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ். ஏன்னா ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ் டெபிட், ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். இப்போ ரெண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டா? நாமினல் அக்கௌண்ட்டு அதில் 2 அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று நாமினல், இன்னொன்று ரியல், சரியா? ரெண்ட் வாங்கியிருக்கோம், கேஷ் உள்ளே வரும், அப்போ அது வந்து ரியல். கேஷ் உள்ளே வந்துருக்கு, வாட் கம்ஸ் இன் டெபிட். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ரெண்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் படிக்கணும். இப்படி படித்தா தான் அட்லீஸ்ட் பிகாம் இருக்கிறவங்களால சரியாக புரிஞ்சு வச்சுங்க. பேசிக்கை கற்று வச்சுக்கணும். இன்டர்வியூவில் இது தான் கேட்பான், இன்டர்வியூவில் இதுதான் கேட்பான். அவங்கவுங்க துறை சார்ந்து தான் கேட்பான். இப்போ இருக்க ஒரு நியூ அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்பான். நியூ அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டுருவாங்க. அப்போ அரசோட மூலதன செலவு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன செலவு, வருவாயின செலவு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரோடு போடுறாங்களா, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டிக்கெட் வாங்குறாங்களா, அது வந்து இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு செலவு நீண்ட கால அதிகமான முதலீடு அப்படிங்கிற மாதிரி வருமானம் பெறுவதற்காக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நான் ரெக்கரிங். ஒரு முறை போட்டுட்டு விட்டுருவாங்க, அது நான் ரெக்கரிங் நேச்சர். சரியா? ரெக்கரிங் நேச்சர் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் கட்டுவோம். இந்த பில்டிங் கட்டினது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பில்டிங் கட்டினது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கரண்ட் பில் கட்டுறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா சொல்கிறது? இது ரெக்கரிங், திரும்ப திரும்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கும். பில்டிங் கட்டிகிட்டே இருக்குமா? கட்ட மாட்டோம், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்ய போகிறாங்களா? எத்தனை மணிக்கு தாக்கல் செய்ய போகிறாங்க? 11 மணிக்கு. ஒரு ½ ஹவரில் தாக்கல் செய்ய போகிறாங்க. எல்லோரும் கீழே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்ஜெட்டை நான் ஒரு முறையாவது பட்ஜெட்டை நான் முழுசாக பார்த்துருக்கேன் சார், நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துருக்கேன் சார்னு யாராவது ஒரு ஆள் மனச்சாட்சி அடிப்படையில். இது வரைக்கும் நம்ம அப்படி தான் இருந்திருக்கிறோம். இனிமேலாம் தயவுசெய்து ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்கள் கண்டிப்பாக பட்ஜெட் பார்க்கணும். நான் பிரேக்கில் ஒரு ½ ஹவர் போட்டு வரேன் இன்றைக்கி பட்ஜெட்டில் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அது போட்டித் தேர்வுக்கு பயன்படுற போர்டு மாத்திரம் கிடையாது, அது உலகமே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த 11:30 மணிக்கு நம்ம கிளாஸ் முடிக்கும்போது ஒரு ½ ஹவர் நிர்மலா சீதாராமன் எதாவது ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க, அட்லீஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ப்ரிலிம்ஸுக்கு முக்கியம், மெயின்ஸுக்கு முக்கியம், இன்டர்வியூக்கு முக்கியம். அதுலேயும் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆன்லைனில் இருக்கீங்களாப்பா? நல்லா பேசுங்கப்பா. எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்து முக்கியமானது தீ விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட். இந்திய போர்க்கப்பல் பலத்த சேதமா? இந்தியாவோட போர்க்கப்பல் வார்ஷிப் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. எங்கே சார்? மகாராஷ்டிரத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு இந்திய போர்க்கப்பல் அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிருக்கு. இது குறித்து அமைச்சர், ஏன்னா போர்க்கப்பல் அப்படின்னாவே டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? ராஜ்நாத் சிங். நல்லா பேசுங்க. ராஜ்நாத் சிங். சரி, தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும், எல்லாரும் சொல்லக்கூடாது, பக்கத்தில் இருக்க முணுமுணுக்க கூடாது. யாரு? அட்மிரல். தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும். அட்மிரல், இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்தணும். ஜென்ரல் யாரு, அட்மிரல் யாரு, ஏர் சீஃப் மார்ஷல் யாரு சொல்லியிருக்கோம். சுரேஷ் தெரியுமா? அட்மிரல் பேசக்கூடாது, தெரியும் தெரியாது, கையை மட்டும் உயர்த்தணும். பிரவீனுக்கு தெரியுதா? ராஜேஸ்வரிக்கு தெரியுதா? ஆர்த்திக்கு தெரியுதா? அப்போ நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், திரும்ப 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 சொல்லியிருக்கேன். டிசம்பர் 15, அக்டோபர் 4, டிசம்பர் 8, சார் அக்டோபர் 8, டிசம்பர் 4. சொல்லுமா ராஜேஸ்வரி? அட்மிரல் அது அனில் சௌகானா, அது முப்படைகளின் தளபதி. பாஸ் பண்ணணுமா இல்லையா? முப்படைகளின் தளபதி அனில் சௌகான். நான் கேட்கறது அட்மிரல்.
தினேஷ் அப்படிங்கிறது திரிபாதி. யாருங்க? தினேஷ் திரிபாதி. ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. பாருங்க எப்படி இருக்கீங்க பாருங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. படிக்கும்போது யாரு நான் இப்போ பேசுறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கு. ஸோ நல்லா படிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே இல்லை. அத்தனை முறை சொல்லியிருக்கேன். அட்மிரல் யாரு, ஜென்ரல் யாரு. இப்போ நீங்களே நீங்களாவே பரிசோதிக்கங்க, சுய பரிசோதனை பண்ணுங்க. ஏன்ப்பா அப்படி இருக்க, சொல்லி கொடுத்துட்டாங்களாப்பா, படிச்சியா படிக்கலையாப்பா, என்னப்பா படிக்கிற. நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஹார்ஷாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஹார்ஷாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீங்களாவே கேட்டுங்க, என்ன படிக்கிற நீ, எப்படி படிப்ப, எப்படி பாஸ் ஆவ, ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் எப்படி சொல்லுவேன், எம்சிக்குள்ளே கேட்டால் எப்படி சொல்லுவேன்னு நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டுங்க. அப்போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது எந்தது சார், எழுதி வச்சுங்க. INS பிரம்மபுத்திரா. இப்போ டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய அந்த கப்பல் INS பிரம்மபுத்திரா. கேட்பதற்கான வாய்ப்பு. மகாராஷ்டிரத்தில் சரியா சமீபத்தில் தீ விபத்தில் சேதமடைந்த போர்க்கப்பல் எது? மகாராஷ்டிரத்தில் தீ விபத்தில் சரியா சேதமடைந்த இந்திய போர்க்கப்பல் அப்படின்னு கேட்டா INS பிரம்மபுத்திரா. அப்போ INS லிஸ்ட் தேவை, பக்கத்தில் எழுதி வச்சுங்க. INSல எதெல்லாம் இருக்கு, இதுதான் புத்திசாலிகள் தேடுறது. ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் நீங்கள் போய் தேடணும். INS எதெல்லாம் இருக்குது, INS விக்ராந்த், INS ராஜாளி, INS இப்படி என்னென்ன டிஃப்ரெண்ட் பேரில் இருக்குன்னு நீங்கள் போய் தேடிக்கணும். உடனே அவர் INS பிரம்மபுத்திரா தான் நடத்தியிருந்தாரு, இதெல்லாம் நடத்தலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் தேடணும், போய் INS பற்றி லிஸ்ட்டு தேடிக்கணும். நீங்கள் புத்திசாலியாக மாறணும். இதோட எடை வந்து 3600 டன்னு. 3600 டன்னு. இந்த கப்பலில் தரை மற்றும் வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்கும் ராக்கெட்டுகள், நடுத்தர தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் துப்பாக்கிகள், ரேடார்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. INS பிரம்மபுத்திரா தான் கவிழ்ந்திருக்கு. INS பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது கவிழ்ந்திருக்கிறது. INS அது எந்த வருஷம் சேர்க்கப்பட்டுச்சு? ஐயா சொல்லிட்டேன், 2000 சேர்க்கப்பட்டுச்சு. எழுதலையா, சொல்லலையா? 2000 தான் சேர்க்கப்பட்டது. கடற்படையில் சேர்க்கப்பட்டுச்சு INS பிரம்மபுத்திரா. INS பிரம்மபுத்திரா 2000 தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ முக்கியமானது, INS பிரம்மபுத்திரா 2000 சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ எழுதி வச்சு அடுத்த நியூஸ் முக்கியமானது. இன்னைக்கு ஒன்று கரண்ட் பேசல. ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில், ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில், ஏசியன் ஒலிம்பிக் கமிட்டி, சாரி கவுன்சில், த ஃபர்ஸ்ட் இந்தியன் சேர்மன், த ஃபர்ஸ்ட் இந்தியன் சேர்மன், முதல் இந்திய தலைவராக, ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலோட முதல் இந்திய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ரன்தீர் சிங். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரன்தீர் சிங். ரன்தீர் சிங் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க. தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க. யாருக்குமே தெரியலையா? மல்யுத்தம் கிடையாது, துப்பாக்கி சுடுதல், ரைஃபிள் ஷூட்டிங். ரன்தீர் சிங் துப்பாக்கி சுடுதல், ரன்தீர் சிங் துப்பாக்கி சுடுதல். ஒலிம்பிக் இயக்கத்துக்கு சிறப்பாக பங்களித்ததற்காக இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுதி வச்சுங்க. ஒலிம்பிக் ஆர்டர் விருது அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா அவரும் துப்பாக்கி சுடுதல் தான், ரைஃபிள் ஷூட்டிங். இந்த முறை ஒலிம்பிக் 33வது ஒலிம்பிக்கில் அதிகமாக வீரர்கள் துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கிற கேட்டகரியில் 2வது இடத்துல போயிருக்காங்க. முதல் இடத்துல அத்லெட்டிக், 2வது இடத்துல துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல் வீரர் தான் தலைமை ஏற்றிருக்கிறார். ககன் நரங் துப்பாக்கி சுடுதல் வீரர் தான் தலைமை ஏற்றிருக்கிறார். இந்த 33வது ஒலிம்பிக் போட்டி இந்தியா சார்பா 117 பேர் போயிருக்காங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க? 117 பேர் போயிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தோம் 2 டென்னிஸ் வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துல ஆசியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரோ லியாண்டர் பயஸ் அண்டு சொல்லுங்க அமிர்தராஜ், விஜய் அமிர்தராஜ் மறந்துருப்பீங்க. அதை அபினவ் பிந்த்ரா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? தனி நபர் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற முதல் வீரர் கேட்பாங்க. அபினவ் பிந்த்ரா கேட்பாங்க, தனிநபர் அப்படிங்கிறது. கர்ணம் மல்லேஸ்வரி எந்த விளையாட்டோடு தொடர்புறாங்க? கர்ணம் மல்லேஸ்வரி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? வெயிட் லிஃப்டிங். என்ன பதக்கம் வாங்கினாங்க? பிரோஞ்ச், வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. இப்படி படிச்சாதாங்க ஜெயிக்க முடியும்.
சரி, வீடு கட்ட இணைய வழியில் உடனடி அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? என்ன வாங்கலாம்? முதல் முறையாக பிளான் அப்ரூவல் த்ரூ. அதன்படி எழுதி வச்சுங்க. இதுபடி தவறானது எது, சரியானது எதுன்னு கேட்பாங்க. 3500 சதுரடி பரப்பில் 3500 சதுரடி பரப்பளவில் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு சுய சான்றிதழ் திட்டத்தின்படி இணைய வழியில் உடனடியாக அனுமதி அளிக்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சார். எத்தனை அடி? 3500 அடி சுய சான்று திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில். வாட் இஸ் வாட்னு படிச்சு போயிடக்கூடாது. அதன்படி 3500 சதுர மீட்டர் சதுர அடி கட்டட பரப்புக்குள் தரைத்தளம் முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்துக்கு உட்பட்ட குடியிருப்பு கட்டடத்துக்கு சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெற முடியும். அதே மாதிரி இது தொடர்பாக ஒற்றை சாளர முறையில் சுய சான்றிதழ் திட்டத்திற்கான இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கட்டணம் எவ்வளவு? புதிய திட்டத்தின் கீழ் அனுமதி பெறும் கட்டடங்களுக்கும் சாலைக்கும் இடையிலான தொலைவு 1.5 மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. வெளியே வச்சுங்க. இதெல்லாம் அந்த கூற்று காரணத்தில் பின்வரும் எந்த கூற்று சரி? கூற்று 1, 2 சரி, கூற்று 3, 4 சரி அப்படிலாம் கேட்டுருவான். அப்போ என்ன பண்ணோம்? கட்டடங்களுக்கும் சாலைக்கும் 1.5 மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கா. அதே மாதிரி கட்டணம் சதுர மீட்டருக்கு 2 ரூபாய். ஆய்வு கட்டணம் அப்படின்னு சொல்லப்படுறது சதுர மீட்டருக்கு 2 ரூபாய். அனுமதி காலம் 5 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் கூடாது. 5 ஆண்டு தான். 5 ஆண்டுக்குள்ள நீங்கள் கட்டி முடிச்சிடணும். கட்டுமான பணிகள் முடிந்த 30 நாட்களுக்குள் சொத்து வரி விண்ணப்பிக்க அளிக்கப்பட வேண்டும். விளைவிச்சுங்க. அந்த கட்டடத்தை கட்டி முடிச்ச 30 நாளைக்குள்ள சொத்து வரி கட்டிடணும். ஸோ இது யாரு சார்? நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யார்? தெரியும், தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர். டெய்லி நம்ம மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நல்லா கிளாப் பண்ணுங்க. முத்துசுவாமி அவர் தான் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. முத்துசுவாமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முத்துசுவாமி அப்படிங்கிறவர் தான் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் எல்லாம் தனியாக எடுத்து எழுதணும்னு சொன்னேன். யூனியன் மினிஸ்டர் பூரா தனியாக அவங்களுடைய புரோட்டோகால் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மினிஸ்டர் அவங்களெல்லாம் தனி புரோட்டோகால் எழுதி வச்சுக்கணும். முத்துசுவாமி அவர் தான் சொல்லியிருக்கிறார். முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க. அடுத்த வச்சுங்க. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது. மத்திய அரசு சொல்லிருச்சு. பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற 2 கட்சியுமே கேட்டிருக்காங்க. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது. நோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன், நோ ஸ்பெஷல் ரைட்ஸ் டு அப்படிங்கிற மாதிரி. பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள். பீகாரோட கேபிட்டல் சிட்டி இது பாட்னா. யாருடைய தலைநகரமாக இருந்தது? உத்தரப்பிரதேசா. குப்தர்களுடைய தலைநகரத்தோட பேர் என்ன? பாடலிபுத்திரம். குப்தருடைய 2வது தலைநகரம் எது? உஜ்ஜயினிக்கு மாற்றியவர் யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். இதெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன், மறந்து போயிடுவீங்க புதுசாக வந்திருக்கிறவங்க. அதான் சொல்கிறது, ஒரு 5 முறை 6 முறையாவது படிச்சிருக்கணும். 2012 மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தது போது பீகார் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சுட்டிக்காட்டி அமைச்சர் சௌத்ரி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எழுதி வச்சுங்க. பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம், பிரைம் மினிஸ்டர், சரியா? ஹவுசிங் ஃபெசிலிட்டி யோஜனா ஆர் ப்ராஜெக்ட் ஆர் ப்ரோக்ராம். நகர்ப்புற பயனாளிகள்ல அர்பன் பெனிஃபிஷியரிஸ்ல 15% மைனாரிட்டிஸ். 15% மைனாரிட்டிஸ், 15% மைனாரிட்டிஸ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 15% மைனாரிட்டிஸ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. 15% வந்து